ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் புழுங்கல் அரிசி நொய் வந்து 1.5 டம்ளர் எடுத்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நான் நொய்யாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு இப்போ சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலையும் முந்திரியும் நம்ம முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இது நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பூ சேர்க்குறேன். தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு இப்போ இந்த நொய்யை எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்க்குறேன். அதில் இப்போ நம்ம உடச்சி வச்ச அந்த துவரம் பருப்பும் மிளகும் வந்து நான் இதில் சேர்க்குறேன். நம்ம பச்சரிசி கூட நம்ம வறுத்துட்டு நம்ம நொய்யாக உடச்சி கூட அதில் கூட நம்ம உப்புமா பண்ணிக்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி நொய் எடுத்து உப்புமா பண்ணுறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் நொய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இது இப்படியே வேகட்டும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதில் வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.